வெல்கம் பேக் டு ரேவதி ஸ்ரீராம் vlogs. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் பர்பிள்லேருந்து சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ நான் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் நான் வந்து இப்போ காட்ட போகிறேன். இது ஏன் நான் இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, 9th மந்த் பேபி ஷவர் வந்து நாங்கள் ஒரு பல ரீசனுக்காக வீட்லேயே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து வீட்லேயே நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம், நம்மளை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் மேக்கப் வந்து நார்மலாகவே போடுவேன். அது நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு செட்டில்டாகவே இருக்கும். ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல், ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல், ஒரு மாதிரி செட்டில்டாக போடுவேன். அப்போ எனக்கு பிம்பிள்ஸ் வந்துருச்சு, டார்க் ஸ்பாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னும் போது தான் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணுவேன். இப்போ ஓரளவுக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து க்ளோவாக தான் இருக்குது ஃபேஸ் அப்படின்னு நானே நம்பிக்கிறேன். நோஸ் வந்து வீங்கிறது வந்து சகஜம்தான். ஸோ ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு க்ளோவாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து வீட்லேயே வந்து மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன் நான் அப்படி டிசைட் பண்ணேன்னா, என்னோட 5th மந்த் பேபி ஷவருக்கு வந்து நானே தான் மேக்கப் போட்டேன். அது மேக்கப் போடும்போது நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கன்னு. முக்கால்வாசி பேர் அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் போடுற மேக்கப்பே நல்லா தான் இருக்கும். மீன்ஸ் ஹோம்லி அந்த மாதிரி வீட்லேயே அப்படியே ஹோம்லியாக மேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீட்லேயுமே அப்படியே சொல்லுவாங்க, எதுக்கு நீ மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து புக் பண்ணுற, நீயே நல்லா தானே போடுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக வந்து ஓகே வீட்லேயே பண்ணலாம், நம்மளே பண்ணிக்கலாம், என்ன நல்லா தானே இருக்க போகுது. பிகாஸ் பிக்மெண்டேஷன் அவ்வளோவா இல்லை, ஓரளவு கவர் பண்ணி பேட்சப் பண்ணி மேக்கப் போட்டுடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் சரி நம்ம சும்மா ஒரு 1 டேக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா அதை மட்டும் வாங்கி நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் இருக்குது என்கிட்ட, அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னா, ஃபேஸஸ் கனடாவோட ஃபவுண்டேஷன் வெயிட்லெஸ் மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கலர் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதில் வந்து ஃபேர், மீடியம், அப்புறம் ஐவோரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு ஃபேராக இருக்கும்ல, நான் ஃபேராக இருக்கேன்ல, அதனால் சொல்லி நான் வந்து ஃபேர் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதுங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நானே பார்க்கல, இன்றைக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபேஸஸ் கனடாவில் தான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன் எல்லாமே. பட் ரொம்ப 1 டேக்கு ரொம்ப செலவு பண்ண வேணான்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து சில ப்ராடக்ட் NYBலையும் சில ப்ராடக்ட் ஃபேஸஸ் கனடாலையும் பர்பிளில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ தான் பாருங்கள், கலர் ஓரளவுக்கு மேட்சாக தான் இருக்குது. தெரியுதா? செட்டில் ஆகுதுல்ல, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என் வாழ்க்கையிலேயே வந்து நான் இன்னைக்கு தான் வந்து என்னோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து மேட்ச் பண்ணி ஃபேஸஸ் கனடால ஃபஸ்ட் டைம் வித்தவுட் எனி இது வந்து நான் வாங்கியிருக்கேன். தெரியுதா? போட்ட மாதிரியே தெரியல பாருங்கள். ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இது வந்து என்னோட கலரு. அதை நான் சொன்ன மாதிரி அதில் வந்து ஐவோரி, பிங்கிஷ் சம்திங் அந்த ஷேட் நேம்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் லாக்மி சூஸ் பண்ணிங்கன்னா லாக்மியில் வந்து நம்பர் இருக்கும். அந்த மாதிரி நம்பர்லாம் இல்லாமல் இதில் இப்படி இருக்குது. தெரியுதா? ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோடது. ஃபேஸஸ் கனடாவோட நியூ இம்ப்ரூவ்டு ஃபார்முலான்னு போட்டிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் இது வாங்கினேன். சின்னது தான், 15 ml. ஸோ 1 டேக்கு ஜாஸ்தி தான் இது. ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வாங்கியிருக்கேன். ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து வாங்கியிருக்கேன். பிங்க் டோபாஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து எதுனா இது ப்ரைமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நம்ம அதை ஹைலைட்டர் அந்த மாதிரி ஷைனிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரிக்க முடியலையே. அச்சோ, ஒரு நிமிஷம் இருங்க. பின்னாடி ஸ்ரீராம் இருக்காரு, அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். இது மட்டும் பிரித்து கொடுங்க. ஆனால் பர்பிளில் வந்து என்னென்னா பார்க்கும்போது இப்படி பெருசாக காட்டுவாங்க. ஆனால் எல்லாமே குட்டியாக இருக்குது. ஸ்டூபிட் காய்ஸ், இட்ஸ் ஓகே. அடுத்து வந்து ஸ்ட்ரோப் க்ரீம். பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கா, பிரிக்க முடியல. உங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என் தங்கச்சி வந்து இப்போ தான் பார்த்துட்டு போனா, வாங்கிட்டேன் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படின்னு. உன்ட்டெல்லாம் காட்ட முடியாது, சீப்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். ஸோ காய்ஸ், உங்களுக்காக மட்டும்தான். ஸோ இப்போ போட்டாச்சா? பிங்க் கலரில் மாறுது பாருங்கள். பிங்க் கலரில் வந்துட்டு இப்போ ஒரு ஷைனிங் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு நான் பார்த்துக்கிறேன்.
தெரியுதா ஷைனிங்கு? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ ஷைனிங்காக இது ப்ரைமராக இது நான் வந்து கெட் ரெடி வித் மீ அட் 9th மந்த் பேபி ஷவர்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேயா? ஸோ இது அண்ட் வந்து இதெல்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்? பவுடர் போடணும்ல. ஸோ காம்பேக்ட் NYBேயோட காம்பேக்ட் பவுடர். இதுலேயுமே வந்து ஷேடு நம்பர்லாம் இல்லை, பேர் இருக்குது. ஃபேரு, மீடியமு, ஐவாரி அந்த மாதிரி 3 நேம் இருக்குது. ஸோ நான் ஃபேர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபேர் இந்த கலரில் தான் இருக்குது. இருங்க போட்டு பார்க்கலாம். எடுத்தாச்சு. சூப்பர் காய்ஸ். இருங்க நான் உங்களுக்கு அடிச்சுட்டு கையை வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ பாருங்கள், மேட் ஃபினிஷில் இருக்குல்ல. நம்ம இதுக்கு மேலே வந்து செட்டிங் ஸ்ப்ரே வேணும்னா கொஞ்சம் கிளிட்டரியாக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இதில் ஓரளவுக்கு எப்படி இருக்குது, இங்கே எப்படி, இந்த கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஸோ இது ஃபார் ஃபேர் ஸ்கின் போட்டிருக்கு பாருங்கள், ஃபார் ஃபேர் ஸ்கின் இது. ஓகேயா? இது வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து டியூவி ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே. ஆக்சுவலி மேட் ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே தான் நான் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். அது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் செட்டில்டாக இருக்கும், இதுனா கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கும் அப்படின்னு வாங்கியிருந்தேன். இதுதான் அது பேர். இதுவும் NYBேயோடது தான், சின்னது. ஓகேவா? ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஆக்சுவலி காற்றுல ஆறணும், அப்போ தான் தெரியும். நான் உங்களுக்காக இப்போ சீக்கிரமாக பண்ணுறேன், வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஓகேவா? மேக்கப் போடும்போது தெரியுங்க. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா 2 ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் கொஞ்சம் அதுதான் டைம், நம்ம வந்து பொறுமையாக வந்து பண்ணோன்னா எல்லாமே கரெக்டாக தெரியும். ஸோ இது வந்து செட்டிங் ஸ்ப்ரே வாங்கியிருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக். இது வந்து இதோட பேர் ஏதோ தானே, சாக்கோ சம்திங், சாக்கோ க்ரஷ். ஃபேஸஸ் கனடாவோட சாக்கோ க்ரஷ் லிப்ஸ்டிக், மேட் லிப்ஸ்டிக். இதனால தான் இது ஃபுல்லாகவே ஹை ரேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஃபேஸஸ் கனடாலேருந்து லிப்ஸ்டிக்கும் ஃபவுண்டேஷனும் வாங்கியிருக்கேன். இதுவும் நம்மளால் பிரிக்க முடியல. வெயிட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணலாம். பிரிச்சுட்டேன். இப்போ தெரியும் ஃபேஸஸ் கனடாவோட காம்பி மேட் வாவ். ஸோ எல்லாம் 5th மந்தில் வந்து கொஞ்சம் பிங்கிஷாக ஆகிடுச்சு அந்த லிப்ஸ்டிக்கு. நான் லைட்டாக தான் போட்டேன், ஆனால் ரொம்ப பிங்கிஷ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு நியூட் ஷேட் மாதிரி, ஒரு ஆரஞ்சு வித் ரெட்டு வெல்வெட் அந்த மாதிரி கலந்து பார்க்கலாமே அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த ஷேடோட கலரு. ஓகேவா? நம்ம லிப்பு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி செட்டில்டாக தான் இருக்குது. ஓகே தான் இது. ஸோ இது வந்து வாங்கியிருக்கேன். நல்ல ஷேட் தான் தெரியுது, பட் நம்ம லிப்புக்கு செட் ஆகுமா? மோஸ்ட்டாக ஃபேராக இருக்க ஸ்கின்னுக்கு செட் ஆகும். பட்டு ஃபேர் டூ மீடியம் அண்ட் வந்து டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து டவுட்டு தான் இது செட் ஆகுமான்னு. அதுக்கப்புறம் இதுக்கெலாம் பாவம் பார்த்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சூஸ் கிஃப்ட்டுன்னு கொடுக்குறாங்க. அது சரி போயிட்டு நம்மளும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதில் வந்து ஹேர் கண்டிஷ்னரு, ஹேர் க்ரோத் சம்திங் ஷாம்பூ அந்த மாதிரி இருந்தது. ஷாம்பூ, ஹேர் க்ரோத் கண்டிஷனர்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரெக்னென்சி டைமில் முடி கொட்டிக்கிட்டு இருக்குது. அதனால் சரி ஃப்ரீ கிஃப்ட் தானே, பாடி வாஷ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடி வாஷ் வந்து ஃப்ரீ கிஃப்டாக வந்து வந்துச்சு. இதுதான், இது என்ன பிராண்ட்னே தெரியல, அடித்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஃபேஸ் பாடி வாஷ் வந்து வந்துருந்துச்சு. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து ப்ராடக்ட் இருக்கான்னு தெரியல. இது வந்து சாம்பிள் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க காய்ஸ். இவ்வளோ திங்ஸ்லாம் நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். மற்ற திங்ஸ்லாம் என்கிட்ட ஐ ஷேடோ அதெல்லாம் இருக்குது, மஸ்காரா, ஐலைனர் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் ஆர்டர் பண்ணி
மேக்கப் போடும்போது உங்களுக்கு நான் கெட் ரெடி வித் மீ வந்து பண்ணுறேன். ஓகேவா? பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கேன்ல, நல்லா இல்லைனா நீங்கள் திட்டுவீங்க. ஸோ இது எல்லா திங்ஸோட ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ப்ராடக்ட் லிங்க்ஸு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டு அன்றைக்கி 9th மந்த்து மார்னிங் வந்து ஃபேஸ் எல்லாம் மேக்கப் போட்டு ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இதை வாங்கினேன்ல அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கும் வரை பாய்.